திருமுனவர் பாஷா, இங்க ஒன்றிய அரசு ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை காட்டுகிறது. இங்க திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள்ல அந்த பாரபட்சமான அணுகுமுறை இருந்தாலும் கூட தமிழ்நாடு நிர்வாக திறமை காரணமாக அதையெல்லாம் சமாளித்து நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கான சேவையை செய்கிறோம். அது மட்டும் இல்லாம அரசியல் எதிரிகள் அவதூறு, எதிர்கட்சிகள்னு கூட சொல்லல, அரசியல் எதிரிகள் அவதூறு பரப்புகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். அரசியல் என்று சொன்னாலே ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை சொல்வது அரசியலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலிலே எப்படியும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்ற எதிர்பார்ப்போடு இவர்கள் பகல் கனவு கண்டு தேர்தல் களத்தை சந்தித்து அதிலே தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட அந்த 40 தொகுதிகள் வெற்றி பெற்றும் கூட எந்த விதமான பயனும் தமிழகத்துக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன பயன் இல்லை? இவங்க 40 தொகுதிகள் வெற்றி பெற்றும் கூட இப்ப நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது. நிதி ஆயோக் கூட்டம் இதுவரைக்கும் 3 முறை நடந்தது. 3 நிதி ஆயோக் கூட்டத்திலேயும் முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் இருந்து விட்டார். ஆனால் அதே நேரத்தில் மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்திற்கு போனார். போய் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திவிட்டு அதற்கு பின்னால் அவர் வெளியேறி இருக்கிறார். ஏதோ ஒரு காரணம் சொல்வதற்கும் தமிழ்நாடு முற்றும் முதலுமாக பட்ஜெட்ல இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, எனவே நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் சொல்றதுக்கும் எந்த பட்ஜெட் ஏதோ ஒரு காரணத்தை அடிக்கோடிட்டு எந்த பட்ஜெட்ல இதுவரைக்கும் காங்கிரஸ் சிதம்பரம் வெளியிட்ட பட்ஜெட்டா இருக்கட்டும், எந்த நிதி அமைச்சர் வெளியிட்ட பட்ஜெட்லயும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பெயரை சொல்லி ஒதுக்கீடு செய்யறது கிடையாது. இலாக்காவின் துறை ரீதியான ஒதுக்கீடு தான் நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கீடு செய்யப்படும். அதிலே எல்லா மாநிலங்களுக்கும் தேவையான ஒதுக்கீடு அந்த துறையிலே வந்துவிடும். எனவே தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டை குறிப்பிடவில்லை என்று சொன்னால் நாளைக்கு தமிழக அரசு ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் போது எங்கள் மாவட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள் என்று ஒவ்வொரு மாவட்டமும் நாளைக்கு கேட்க துவங்கலாம். எங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லை, எங்கள் மாவட்டத்துக்கு நிதி ஒதுக்கவில்லை என்கின்ற ஒரு அந்த ஒப்பீடு முதல்ல சரியா? எதுங்க இது மாநில பட்ஜெட்ல மாவட்டம் பேர் இல்ல, நீங்க மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டு பேரை சொல்லல. எப்படிங்க நீங்க மாநிலத்தில் எதிர்பார்க்கல? முதலமைச்சர் அந்த விஷயத்தையும் சேர்த்துதான் சொல்றாரு. நாங்க என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு பட்டியலை மத்திய அரசுக்கு சொல்றோம். அதே மாதிரி கேரள முதலமைச்சரும் சொல்றாரு, ஒரு 24,000 கோடி ரூபாய்க்கு நாங்க தேவை அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறோம். ஆனா அது தொடர்பான எந்த அறிவிப்பும் பட்ஜெட்ல இல்ல அப்படின்னு கேட்கிற உரிமை மாநிலத்திற்கு இல்லையா? இல்லன்னு சொல்லல சார், நான் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. இல்ல நீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, கேட்கறதுல தவறும் இல்லை. ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய கடந்த காலங்கள் எப்படி இருந்தது? நீங்க 18 ஆண்டு காலம் இந்திய அரசியல்ல, இன்னும் சொல்லப்போனால் மத்திய ஆட்சியில் நீங்க அங்க வகிச்சீங்க. பல விஷயங்களை கேட்டு பெறக்கூடிய நிலையில நீங்க இருந்தீங்க. அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் எதையுமே கேட்டு பெறல. ஏன்னு சொன்னா உங்களுக்கு இலாக்காவை பெறதுல தான் உங்களுக்கு நோக்கமா இருந்ததை தவிர தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை கேட்டு பெறுகின்ற முயற்சியில என்னைக்கும் அன்னைக்கு ஈடுபடல. நீங்க இன்னைக்கு மட்டும் எதிர்கட்சியா நீங்க வந்துட்டதுனால மத்திய அரசாங்கத்தின் மேல குற்றத்தை சொல்லணும், குறைய சொல்லணும். ஆனா உங்களை பத்தி குறை சொன்னாங்கன்னா அதை மட்டும் விமர்சிப்பாரு, புழுதி வாரி தூற்றுறதா சொல்லுவாரு. நான் கேட்குறேன், இன்னைக்கு கொலை நடக்கலையா? எங்கு பார்த்தாலும் கொலை இருக்கதா இல்லையா? பத்திரிகையை புரட்டி பாருங்க, தினசரி எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை இது நடந்து கொண்டே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது. அந்த கடமையை அவர் செய்யணுமா இல்லையா? ஆம்ஸ்டாங் கொலை இதுவரைக்கும் தொடர் கதை மாதிரி இருக்கு. இப்போ கேட்டால் அவங்க மனைவிக்கு கொலை அச்சுறுத்தல் வந்திருக்கு, அந்த குழந்தைக்கு அச்சுறுத்தல் வந்திருக்குலாம், நடவடிக்கை விசாரணை எல்லாம் நடந்துட்டு தான் சார் இருக்கு. சென்னை நகரத்தில் இப்படி நடக்குதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு கொலை நடக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறை இல்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை செய்யப்பட்டார். அதனுடைய விவரம் என்ன இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கேட்டா விசாரணை நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா இது மாதிரி பல கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்குது, எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்படுதுன்னு சொன்னா இந்த நிலைமை திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழகத்துடைய முதலமைச்சருக்கு இருக்கு. அதான் எதிர்கட்சிகளாக நாங்க சொல்றோம். தமிழ்நாட்டு நலன் அக்கறையில தான் இதை நாங்க சுட்டி காட்டுறோமே தவிர மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது.
இதுல அரசியல் இல்ல, தமிழ்நாட்டின் மீதான அக்கறையில நாங்க இதையெல்லாம் சுட்டி காட்டுறோம். ஆனா இது அரசியல் எதிரிகளின் அவதூறுகள் அப்படின்னு கோட் பண்றாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு முனவர் பாஷா. பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பெயர் இப்ப மட்டும்தான் இல்லையா, எப்பயுமே தான் இல்ல அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றாரு. அதுக்குதான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதற்கு முன்னால இருந்த இல்ல அதை பத்தி மட்டும் சொல்லிடணும்னு விரும்புறேன். ஒரே நிமிஷம் வந்துடுறேன், உங்களுக்கு வந்துடுறேன். அவருக்கு உங்களுக்கு இல்லாத நேரமா இத்தனை பட்ஜெட்ஸ் வந்திருக்கு. இவரு நிறைய பேர் சிதம்பரம் தலைவரை கோட் பண்ணாரு, நிறைய கோட் பண்ணாரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் ஒரு தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறாங்க. அவங்க தானே பினான்ஸ் மினிஸ்டர். ₹1 கொடுத்தாங்களாங்க தமிழ்நாட்டுக்கு? ₹1 கொடுத்தாங்களா தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல? தமிழ்நாடுன்னு சொல்லிதான் வரணும்னு இல்ல, வேற திட்டங்கள் பேர்ல இருக்கும், அது தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்றாரு. பிஆர் சொல்லி வர வேண்டாம் தானே, அதுக்கும் வேற திட்டத்துல வேற பேர்ல போக வேண்டியதானே. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வேற, ongoing certain things, ongoing projects ன்றது வேற, ஃப்ரெஷ்ஷா பட்ஜெட் அலாட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது வேற. நமக்கே நிதி பற்றாக்குறை, நம்ம வெள்ளத்தால பாதித்தப்ப நம்ம கேட்ட நிதியை கூட நம்ம கொடுக்கல. வேற இவங்க பிஜேபில இருந்து லீடர்ஸ் வந்துட்டு ஒரு தமிழர் பிரதமராக போகிறார் அப்படின்லாம் வந்து நமக்கு வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு போவாங்க. திருக்குறளுக்கு வந்து உலக அளவில் வந்து கல்ச்சரல் சென்டர் ஓபன் பண்ணுவாங்க. அதே திருக்குறளை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டை டெவலப் பண்றதுக்கு ஃபண்டு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நீங்க தமிழர்களை ட்ரீட் பண்றது நீங்க கிளைம் பண்ற மாதிரி பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கிளைம் பண்ற மாதிரி உங்களோட ஓட் ஷேர் 11.8% தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கு அப்படின்னா அந்த உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க வந்து என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடல, தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட கடந்த காலம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசில் இருந்த போது நீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காக திட்டங்கள் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்க, நாங்க என்ன திட்டம் கொண்டு வரலன்னு சொல்லுங்க. சார் நாங்க என்ன திட்டம் கொண்டு வரல சார். அத்தனை திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களை நாங்க கொண்டு வந்தது சார். காமராஜர் பீரியட்ல இருந்து தொடங்கி நாங்க பேசணும் அப்படின்னா இருக்கக்கூடிய டேம்ஸ்ல இருந்து அத்தனையும் வந்து கொண்டு வந்தது நாங்க சார். சரித்திரம் சொல்லும், வரலாறு சொல்லும், வரலாறு சொல்லும். நான் காங்கிரஸ் பத்தி தான் பேச முடியும். நாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறோம். எங்களுடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு ஒரு சகோதரராக இருந்த அவர் என்னவெல்லாம் உதவிகள் செய்கிறார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். புற்றீசல்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மனம் நொந்து அவர் சொல்கிறார். நம்மள வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாஜக ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது அவர் சொல்றார். இவங்க தமிழ்நாட்டை மட்டும் எப்படி ட்ரீட் பண்றாங்க? யூபிய அயோத்தியாவை தூக்கி ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் அப்படிங்கிறது தேவைதானே? அத புற்றீசல் அப்படின்னு கடந்து போகணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகளோட விமர்சனம் அப்படிங்கிறது அரசியல் சார். மக்கள் அப்படிங்கிறது மக்கள் இல்ல, அதான அரசியல். மக்களுக்கு சார் இல்ல, அதான அரசியல். என்ன சார் மக்களோட வயித்துல அடிக்கிறது அரசியலா? ஒரு மத்திய அரசு மாநில அரசான நம்மளோட தமிழ்நாட்டு மக்களின் வயிற்றில் அடிப்பது அரசியலா? இது அரசியலா? உங்களுக்கு தைரியம் இருந்துனா வாங்க, களத்தில் எங்களை சந்திங்கள், எங்களுடைய மக்களின் நம்பிக்கையை பெறுங்கள், நீங்கள் வென்று கொள்ளுங்கள். நாங்க ஒண்ணும் வேணாம் சொல்லலையே. 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்கல்ல, உங்களோட அந்த 4 எம்எல்ஏக்கு நீங்க இருக்க தொகுதி கூட உங்களுக்கு ஒண்ணுமே வாங்க முடியலையே. இந்த அளவுக்கு ஓட் ஷேர் வாங்கியிருக்குன்னு சொல்றீங்கல்ல பாராளுமன்றத்துல, அந்த மக்களுக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க? மக்களை ஏன் மாற்றாந்தாய் சட்டம் ஒழுங்கு மட்டும் சுருக்கமா பதில் சொல்லிருங்க. நம்ம முதற்கட்ட கருத்தை வாங்கிக்கலாம். சட்டம் ஒழுங்கு